தம்பி முடிஞ்சா? கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசமும் கொண்டு கழகத்தினுடைய காவல் தெய்வமாக என்று நம்மையெல்லாம் காத்து ஆறுகின்ற தமிழகத்தில் நல்லாட்சி நடத்திய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, பொதுவாகவே நான் இருக்கின்ற இடத்தில் உட்காருவதற்கு போட்டி இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு அந்த இடத்தை இன்றைக்கு ஜேசிபி பிரபாகரன் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். ஏதோ என்னுடைய ராசி அந்த ராசி. திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய இதய தெய்வம், கழகத்தின் காவல் தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள், சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், தமிழ் வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும் என்று தமிழுக்காகவே வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய ஒருங்கே நிறைவேற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாள் தான் என்பதனை நம் வாழ்நாளில் கண்டு அவர் வழியில் நடந்து, இந்த இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொண்டர்கள் இயக்கமாக, தொண்டர்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். அதற்காகவே தொண்டர்களை எந்த நிலையிலும் காப்பதற்காக அவர்களுக்கு பல்வேறு பதவிகளை தந்து மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற, கடமையாற்றுகின்ற பதவிகளை தர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து கழகத்தினுடைய சட்ட விதிகளை வரையறுத்து கழகத்தினுடைய பொதுச் செயலராக, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திற்கு நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். புரட்சி தலைவர் அவர்களே மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் அவருடைய வழிநடந்து, அவர்கள் வகுத்து தந்த சட்ட திட்டங்களின் வழிநடந்து கழகத்தினுடைய பொதுச்செயலராக 30 ஆண்டு காலம் நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு செய்த சதிகள், அம்மா அவர்களுக்கு தந்த தொந்தரவுகள், வழக்குகள், இவைகளெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்த்து நின்று இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். 16 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி, சீர்மிகு ஆட்சி. மற்ற மாநிலங்கள் பார்த்து வியப்படுகின்ற ஆட்சியை, மத்திய அரசு கூட வியப்படுகின்ற ஆட்சியை, யார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தாலும் அவர்கள் அந்த நல்லாட்சியை பின்பற்ற வேண்டும் என்று மக்கள் நல திட்டங்களை, மக்களுடைய அன்றாட நிகழ்வுக்கு உரிய திட்டங்களை, அவர்கள் பயன்பெறுகின்ற திட்டங்களை, அவர்கள் வாழ்நாள் ஒரு திட்டம் தந்தால் இன்றைக்கு அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்கள் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த திட்டத்தினுடைய பலன் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மார் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து தங்களுடைய பொற்கால ஆட்சியில் தந்தார்கள் என்பதுதான் நாடு கண்டிருக்கிறது. புரட்சி தலைவி மறைவுக்கு பின்னால் சமயம் பார்த்து எவ்வாறெல்லாம் காய் நகர்த்த வேண்டும் என்று
நினைத்தவர்கள் அதை அரங்கேறுகின்ற ஒரு சூழல், அபாயகரமான சூழல் நம்முடைய இயக்கத்திற்கு ஏற்பட்டது. 50 ஆண்டுகள் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவர்கள் கட்டி காப்பாற்றிய சட்ட விதி, தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்ட விதி, அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பிற்கு யார் வர வேண்டும், அந்த உரிமையை யாரிடம் இருக்க வேண்டும் என்ற விதியை புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள். 1.5 கோடி தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற தலைமை பொறுப்பினை உருவாக்குகின்ற மிகப்பெரிய சக்தியாக தொண்டர்கள் தான் இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை அப்படித்தான் வழிநடத்தி சென்றார்கள். முதலாம் தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டு இந்த கோவை மாநகரில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளை நாம் இங்கே கொண்டாடுகின்ற 16வது கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக நாம் கூட்டம் நடத்தி இங்கு வந்து 16வது கூட்டத்தை நடத்தி முடித்ததற்கு பின்னால் நம்மளை எதிர்த்து நின்றவர்கள் அரண்டு போய் மிரண்டு போய் அன்று காலை 5 மணிக்கே என்னிடம் வந்து அண்ணா கழகத்தை காப்பாற்றுங்கள் என்று மன்றாடி வேண்டிக் கொண்டதின் காரணமாக, சரி உண்மையிலேயே அவர்கள் நம்மை அண்ணா என்றுதான் கூறுகிறார்கள் என்று நினைத்து நானும் கழகத்தை பிளவுபடுகின்ற எந்த சூழ்நிலையும் ஓபிஎஸ் இருக்க மாட்டான் என்று சொல்லி கழகத்தை இணைத்தோம். அப்பொழுதுதான் கழகத்தில் அடிப்படை உறுப்பினர்களால் ஒருங்கிணைப்பாளர் இணை உறுப்பினர் உருவாக்கப்பட வேண்டும். புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதிக்கு எந்த ஒரு ஊரும் வந்துவிடக்கூடாது, அதை மாண்புமிகு அம்மாரும் அப்படியே அடிபரலாமல் காப்பாற்றினார்கள் என்பதை மனதில் வைத்து கழகத்தை இணைத்தோம். இணைத்ததுக்கு பின்னால் உறுப்பினர் படிவங்களிலிருந்து உறுப்பினராக்கினோம். கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் கிளை கழகத்திலிருந்து மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகளை நடைபெற்று முடிந்தது. ஆக புரட்சி தலைவர் சட்ட விதிப்படி கழகத்தில் நடத்திய தேர்தல் நடைபெற்று கழகத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு யார் வர வேண்டும் என்ற பொறுப்பு தொண்டர்களும் தந்து அந்த தொண்டர்களும் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாம் பொதுக்குழுவின் மூலமாக ஒரு உயரிய அந்தஸ்தை நாம் தந்தோம். என்ன அந்தஸ்து? மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை, உச்சபட்ச மரியாதையை நாம் அவர்களுக்கு அளித்தோம். இவைகளெல்லாம் நாமெல்லாம் ஒன்று கூடி தந்தோம். ஆனால் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் முதலில் பொதுக்குழுவை கூட்டி என்னவால் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். இங்கு பேர் சில பேர் கூட தண்ணீர் பாட்டில் கையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நான் விழித்து பார்க்கிறேன். உண்மையிலே அவர்கள் தண்ணீர் பாட்டில் வைப்பது எந்த நோக்கத்திற்காக? நல்ல நோக்கத்திற்கு தான் வச்சிருந்தாங்க. எடுத்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல. அந்த அரங்கேற்றம்லாம் அங்கே நடந்தது, அந்த கல்யாண மண்டபத்தில். இவைகளெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போது காலமாவார்கள் மறைவார்கள் என்று பார்த்து கொண்டு அண்ணன் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். நான் சொல்லக்கூடாது, அவர் தான் சொல்லியிருக்கணும். இங்கே வச்சிருப்பவர்கள்லாம் பன்னீர் பாட்டில் வச்சிருக்கிறீர்களாம் என்று சொல்கிறார்கள். ஆக இவ்வளவு கொடுஞ்செயல்களை, கொடுமைகளை பேரறிஞர் அண்ணா நம்மளை எப்படி வளர்த்தார்? பாசமுடன் அண்ணா 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 என்று தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை அழைத்து வளர்த்தார். அவரும் தம்பி வா தம்பி வா, நான் தலைமை ஏற்க வேண்டும், தலைமை ஏற்க மாட்டேன், நீ தான் தலைமை ஏற்க வேண்டும். ஒவ்வொரு மாநாடுக்கும் ஊர்வலக்கும் அழைத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உன்னைத்தான் தம்பி நான் நம்பியிருக்கிறேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் தாய்ப்பாச உணர்வோடு 1.5 கோடி தொண்டர்களையும் தான் பெற்ற பிள்ளைகள் என்று பாவித்து தான் வளர்த்தார் நம்ம எல்லாம். இல்லாட்டி சாதாரண தொண்டனாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நகர்மன்ற தலைவராக வந்திருக்க முடியுமா? சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியுமா? அமைச்சராக வந்திருக்க முடியுமா? முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா? கழகத்தினுடைய பொருளாளராக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திரத்தில்
12 ஆண்டுகள் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவன் நான் தான் என்பதனை இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் அம்மா அந்த பொறுப்பை தருகின்ற பொழுது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை இருந்தது கழகத்திற்கு. என்னிடம் தந்தார்கள். 2 வருடத்தில் அது 4 கோடி ஆயிற்று. ஒரு நாள் என்னை மாண்புமிகு அம்மா அழைத்து, பன்னீர்செல்வம், எனக்கு கொஞ்சம் நிதி சுமை இருக்கிறது, நிதி பற்றாக்குறை இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் வழக்குகள் எல்லாம் என் மேல் போட்டி இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் வங்கிகள் மூலமாக பணத்தை தர வேண்டும் என்று 2 கோடி ரூபாய் நம்முடைய கழக நிதியை எனக்கு தாருங்கள் அம்மா கேட்கிறாங்க. உண்மையிலே கண்ணீர் விட வேண்டிய நிகழ்ச்சி அது. நான் உடனே ஒரு இடத்தில் திருப்பி தந்து விடுகிறேன் என்று கேட்டு உடனே நான் தந்து என்னிடம் ஒரே மாதத்தில் அந்த 2 கோடி ரூபாய் மாண்புமிகு அம்மார்கள் தந்தார்கள். இதுதான் வரலாறு. இன்றைக்கு எங்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு வன்முறையின் மூலமாக இன்றைக்கு பொதுக்குழு கூட்டியிருக்கிறார்கள். அதை 228 பேரை கூட்டி இந்த 228 பேரை வைத்து கழகத்தை அபகரிப்பு செய்து மீண்டும் கழகத்தினுடைய 4 வருஷம் முதலமைச்சராக இருந்த ருஷி அவருக்கு விடல, திரும்ப வந்து இந்த நாட்டையே சூறையாடி கொள்ளையடித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் அந்த கூட்டம் இன்றைக்கும் அந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வேறு என்ன அவங்களுக்கு மக்களுக்கு செய்யாரும், கட்சியை காப்பாற்ற வேண்டும், தலைவருடைய சட்ட விதியை காப்பாற்ற வேண்டும், கழகத்தினுடைய நாம் தந்த கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரை அதே பொதுக்குழு ரத்து செய்கிற ஒரு கொடுஞ்செயலை செய்தார்கள். எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல்! அந்த அம்மா தானே உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அந்த அம்மா போய் எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் என்ன சொன்னார், பேட்டியில் என்ன சொன்னார் சொல்லுங்க யாராவது. நான் அதை சொல்லக்கூடாதுங்க. அண்ணா எந்திரிச்சு சொல்லுங்க. இதுதான் அவருடைய தரம். ஆக நம்பிக்கை துறை அந்த அம்மா சொல்லி கொடுத்துட்டு பதவியை கொடுத்துட்டு அவங்க போயிடுச்சு, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்ப இவரும் டிடிவி தினகரன் அவர் தான் அவங்க கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணி செய்யப்பட்டு 2 பேரும் இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அவர் வந்து 2 பேருக்கும் வந்து மனுத்தாங்கள் வந்து கருத்து வேற்றுமையில் வந்து அவர் தனியாக பிரிஞ்சு போறார். பிரிஞ்சு போய் நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உங்களிடம். பிரிஞ்சு போய் 36 சட்டமன்ற உறுப்பினர்களை 36 சட்டமன்ற கையில் கூட்டுக்கிட்டார். இந்த நேரத்தில் திரும்பவும் அவர்கள் என்னிடம் வந்து மன்றாடி இந்த 11 சட்டமன்ற உறுப்பினரை நான் வைத்திருந்தேன். அப்போது தர்மேத்தம் தொடங்குவதற்காக என்னோடு வந்திருந்தார்கள். அவருடைய ஆதரவு இருந்தால்தான் சட்டமன்றத்தில் இயங்க முடியும், ஆட்சியை காப்பாற்ற முடியும். நம்பிக்கை தீர்மானம் டிடிவி தினகரன் கொண்டு வர்றார். டிடிவியோடு நான் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சராக ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசுக்கு எதிராக நான் வாக்களித்திருந்தால் அன்னைக்கு ஆட்சி போயிருக்கும். புரட்சி தலைவரை நினைத்து, மாண்புமிகு அம்மாவுடைய நினைத்து, அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு அவர்கள் பட்டப்பாடு, இந்த இயக்கத்தை உருவாதற்கு சாதாரண தொண்டன் கூட தன்னுயிரை தந்தான். கிட்டத்தட்ட 18 பேர் இறந்திருக்காங்க. எதிர்க்கட்சியில் வெற்றி படுகொலை செய்திருக்காங்க. எங்க பக்கத்தில் இருக்க வத்தலக்குண்டு ஆறுமுகம் பட்ட பகலில் வெட்டி போட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி உயிர் தியாகம் செய்து இந்த இயக்கத்தை காப்பாற்றியவர்கள் இயக்கத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நான் எடப்பாடியுடைய அரசுக்கு ஆதரவு தந்த நிலையில்தான் அது 5 ஓட்டு ஜெயிச்சு ஆட்சி காப்பாற்றப்பட்டது, கட்சி காப்பாற்றப்பட்டது. அதிலிருந்து 4.5 வருஷம் அவர் தந்த துன்பங்கள், துயரங்கள், அதிகார போதையில் அவர் செய்த அட்டுழியங்கள், இடையில் நாம் எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் நன்றாக இருக்காது என்று பொறுமையாக எவ்வளவோ எடுத்து சொன்னேன். தனியா போய் தப்பான வழியில போறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, கேட்கல. அந்த அதிகார போதை, பணத்திமிர், எந்நேரம் பார்த்தாலும் 10, 20, 30 போலீஸ் கூட வருவாங்கல்ல. இதெல்லாம் அவருடைய அந்த உலகத்திலே வாழல, இந்த அதிகார உலகத்திலே வாழ்ந்தார். முடிஞ்சு வச்சா எவ்வளவு சொன்ன கேட்கல, ஆட்சி இழந்துட்டோமா. இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பின்னாலே 9 தேர்தல் நடந்திருக்கு. ஊரக உள்ளாட்சி தேர்தலிருந்து, நகராட்சி தேர்தலிருந்து, சமீபத்தில் நடந்த
நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் தான் நானும் வேட்பாளர் போட்டிருக்கேன், டிடிவி வேட்பாளர் போட்டிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு, நீங்கள் தனியாக நின்றால் ஓட்டுகள் பிரியும், டிடிவி தினகரனும் தனியாக நின்றால் உங்கள் அதிமுக ஓட்டு தான் பிரியும், அதனால் வாபஸ் வாங்கிருங்க, நம்முடைய நோக்கம் திமுகவை தோற்கடிப்பதுதான் என்று அவர் வேண்டிக் கொண்டதன் காரணமாக நான் வாபஸ் வாங்கிட்டேன், நல்ல கருத்தை சொல்றாருன்னு சொல்லிட்டு ரெட்டலை சின்னமே கைகோர்லேருந்து கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு அவருக்கு சாதகமாக இருந்துச்சு. என்ன நடந்தது? 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இரட்டை இலை அங்கே தோற்கடிக்கப்படுகிறது. 1989 புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்கள் சேவல் சின்னத்திலே நிற்கும்போது கூட பெரியார் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் 5 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாகை சூடியது. அப்படிப்பட்ட மாவட்டத்தில் கொங்கு நாட்டு மக்கள் என்றைக்குமே அவர்கள் மீது நாங்கள் பற்றும் பாசமும் மரியாதை வைத்திருக்கும் அவர்கள், நான் பார்க்கிற இடமெல்லாம் பேசுகின்ற இடமெல்லாம் நம்முடைய கொங்கு நாட்டு மக்களை பார்த்து நீங்கள்லாம் தங்கங்கள், கொங்கு நாட்டு தங்கங்கள் என்றுதான் விழித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கொங்கு நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 66,000 வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலை தோற்கடிக்கப்படுகிறது என்று சொன்னால் உங்களுடைய தலைமையை முழுமையாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். உங்களுடைய பண்பாடு, அரசியல் பண்பாடு, நாகரிகம் முற்றிலுமாக அற்ற மனிதராகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், மக்களுக்காக, அடிப்படை மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, மக்களுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சு, தேனி சட்டமன்ற தொகுதி, ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சு. எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணன் வர்றாரு கொள்கை செயலாளர் தம்பித்துறை 5,58,000 வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறார். ஒரே தொகுதி ஜெயிச்சு பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம கூட்டணி இருக்கிறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு தேர்தலுக்கு முன்பாக 2 முறை வந்தால், தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஒரே முறை வந்தால், அது தேனி தொகுதி. அந்த தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று அவராகவே முடிவு செய்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அதிகாரபூர்வமான தொலைக்காட்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவியனுடைய பேர் வந்து விட்டது. ஐயா, இதுதான் அவருக்கு மிகப்பெரிய எரிச்சல். உடனே இங்கிருந்து 8-9 அமைச்சர்கள் டெல்லி கூட்டு வந்தாரு. அங்க பார்க்கிறவங்கெல்லாம் பார்த்து அதை தடுத்து நிறுத்திய முதல் ஆள் அதிமுகவன் மத்திய அமைச்சராக வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியவன் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய அரசை காப்பாற்றியதற்கு அவர் செய்கிற நன்றி இதுதான். ஆக ஒரு நன்றி மறந்த நபர் தான் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் என்ற போர்வையில், பொதுச் செயலாளர் என்ற பட்டமும் இரட்டை இலை சின்னமும் தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸும் வைத்திலிங்கம், அண்ணன் கூப்பா கிருஷ்ணன், ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களுக்காக நாங்கள் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற மாபெரும் இயக்கம், இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். தொண்டருக்காக நாங்கள் அங்கே வாதாடி கொண்டிருக்கிறோம், உரிமையை காப்பதற்காக. இன்றைக்கு சொல்லி எழுதி கொள்ளுங்க. அடுத்து இன்றைக்கு தொண்டர் பூரா நம் பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் குண்டர்கள் தான் இருக்கிறார்கள். குண்டர்கள், மக்களும் நம் பக்கம் தான் இருக்கிறார்கள். அடுத்து அமைய போகிற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சியில் உறுதியாக ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும், ஒரு தொண்டன் தான் முதலமைச்சராக வர வேண்டும். இப்படி ஜனநாயக ரீதியில் தொண்டனுக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்கள் தந்த அந்த வெகுமதியை, அந்த உரிமையை நாம் தந்தால்தான் அதுதான் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர்களுக்கும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கும் நாம் செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்பதுதான் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்குத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே போன
மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் அறிவித்திருக்கிறேன். தனி கட்சி நாங்கள் தொடங்குவது இல்லை. என்னுடைய நோக்கமே கோரப்புடியிலிருந்து, யாருடைய கோரப்புடியிலிருந்து? அவருடைய கோரப்புடியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தை கைப்பற்றி மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவருடைய ஆன்மாவிடம் அனைத்து இந்திய அன்னாரம் ஒப்படைத்தால்தான் இந்த இயக்கத்தில் எங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி, சாதாரண எங்களுடைய போறவர்களெல்லாம் உருவாக்கிய தந்திருக்க நாங்கள் மாண்புமிகு தலைவர்களுக்கும் அம்மா அவருக்கும் நன்றியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய உள்ளங்களே நிறைந்திருக்கிறது. அதற்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பின்னால் சட்டமன்ற தேர்தல். நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, நீங்க தலைவர் மாதிரி தனி கட்சி ஆரம்பிங்க, டிடிவி தினகரன் சார் மாதிரி தனி கட்சி ஆரம்பிங்க, விஜயகாந்த் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, மற்றவங்களாம் தனி கட்சி ஆரம்பிங்க என்றார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்குத்தான் பன்னீர்செல்வம் அரசியல் கடமையாற்றுவனை ஒழிய தனிப்பட்ட தனி கட்சி அமைப்பதற்கு நான் என்னாலும் முன்வர மாட்டேன் என்பதை தான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணி நாம் தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பின்னால் சட்டமன்ற, இந்த தேர்தலுக்கு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு நிலை நாம் எடுத்தாக வேண்டும் என்பது தான். தனி கட்சி ஆரம்பித்தால் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்காக வாதாடி கொண்டிருக்கின்ற நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வரை சென்றிருக்கிறோம். அந்த வழக்கில் அவர்கள் நேரடியாக அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எதுக்கு இனிமேல் ரெட்டலை எதிர்க்கு அதிமுக பேர் அவருக்கு எதுக்கு அங்கே கொண்டு ஊடுசால் ஓட்டுவாங்கன்னு சொல்லுதான். இப்போ நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக நாங்கள் அமைத்திருக்கிறோம். இந்த பாதுகாக்கின்ற குழு கழக அமைப்பு ரீதியான குழுவினுடைய அமைப்பு ரீதியான நிலைகளில் நாம் பொறுப்பாளர்களை, நிர்வாகிகளை தேர்வு செய்ய வேண்டும். கிளைக்கழகங்களிலிருந்து, கிளைக்கழகம் என்று சொன்னால் ஊராட்சிகள் இருக்கின்ற ஒவ்வொரு ஊராட்சிகளும் இருக்கின்ற கிளைக்கழகங்கள், ஊராட்சிகளுக்கு கிளைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும். அந்த கிளைக்கழகம் எல்லாம் சேர்ந்து கிளைக்கழக ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் நியமிக்க வேண்டும். பேரூராட்சியினுடைய வார்டுகளுக்கு வார்டு செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும். அந்த வார்டு செயலாளருக்கு கீழே 8 பேர் நிர்வாகிகள் இருக்க வேண்டும். பேரூராட்சி செயலாளர் நியமிக்க வேண்டும். அதற்கு கீழே அவர்கள் பணியாற்றுவதற்கு 8 நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும். இவெல்லாம் அமைப்பு ரீதியான கிளைக்கழகங்கள். அதுக்கடுத்து நகராட்சி செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். அவருக்கு கீழே வார்டுகள் இருக்கின்றது. ஒரு நகராட்சியில் 28, 30, 35, 40 வார்டு இருக்குது. அவங்க செயலாளர், அந்த செயலாளர்கள் 8 நிர்வாகிகள். அதற்கு பின்னால் மாநகராட்சியில் இருந்தால் மாநகராட்சியினுடைய வட்டக்கழக செயலாளர்கள், அந்த வட்டங்களுக்கு கீழே 8 நிர்வாகிகள், பகுதி கழக செயலாளர்கள், அதற்கு அடுத்துதான் மாவட்ட கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள். இவை அனைத்தும் தமிழ்நாடு முழுவதும் நாம் நிறைவாக தொண்டர்களுக்குரிய பதவியை எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா தந்தார், அதை போல தந்து இந்த தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கும் குழுவிற்கு ஒரு உள்கட்டமைப்பு பலமாக இருக்கிறது என்று நாம் உருவாக்கினால் நம்மோடு சேர்ந்து கூட்டணி அமைக்கின்ற கட்சிகள் நம்மோடு மிகுந்த நம்பிக்கை ஏற்படும். அவர்களுக்கு முறையாக உள்கட்டமைப்பை முறையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். உறுதியாக தொண்டர்கள் அவர் பக்கம் தான் இருக்கிறார்கள். பொதுமக்களும் நல்ல அபிப்பிராயத்தோடு அவர் பக்கம் தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களோடு இருந்தவங்களாம் பதவி பட்டவங்களுக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு இல்லை. யாராவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடவையும் கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவி. என்னென்ன பாடுபடுத்தினாரு. அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன். 2வது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டேன். 3வது முறையும் யார் கொடுத்தது? சின்னம்மா தான் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். அதான் நடந்தது. என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விட்டேன். என்னுடைய பணி நிறைய, நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். நான் என்னை யாரும் சொல்ல நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது, துரோகின்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் என் மேலே சோடா பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசி சொன்னார்.
பொதுக்குழு நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலிருந்து நயவஞ்சகர்கள். எங்களுக்கு மேலே அரசியல் பணியாற்றிருக்கலாம், எங்களுக்கு மேலே தலைவர் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா, அம்மா மேலே நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா? நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம். என்ன சொல் பார்ப்போம்? இன்னைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காகத்தான் நாங்கள் போராடி இருக்கின்றோம். ஏதோ ஒரு சின்ன சொல்லு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சோம்னு முடியாது. உன்னால நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்துல அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சர் உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம், அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம். அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன். நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அம்மா இருந்தாங்க. அம்மா காலமானதுனாலும் நான் இருந்தேன். அப்பொழுது அந்த வரதா புயல் வந்துச்சு, தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு. ஐயோ ஏன் கேட்குறீங்க? 10 லட்சம் பேர் மெரினா கோயிலில் கூட்டாங்க ஜல்லிக்கட்டுக்கு. எல்லாம் இப்போ ஏதாவது அதுல எல்லாம் குளறுபடிகள் ஏற்பட்டால் அம்மா நல்ல ஆட்சி நடத்த அந்த ஓபிஎஸ் பாரு முதலமைச்சர் வந்து சரியாவே பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுன்னு நான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையிலையும் என்னோடு இருந்த முன்னணி தலைவர்லாம் உடன் வைத்துக் கொண்டு அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சேன். இதுதாங்க பிரச்சனை, அது போட்டு விடுங்க, அது முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் அதுக்காக வேண்டி எல்லாம் நாங்கள் அந்த நேரத்தில் ஏதோ நடந்துருச்சு விடுங்க, இப்போ எல்லாம் ஒன்றா இருக்குன்னு அப்படின்னு நினைக்க என்னை இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக அந்த கட்டமைப்புகளை நாம் உருவாக்கினால் நம்மை ஆட்டவோ அசைக்கவோ எந்த சக்தியால் முடியாது என்பதனை உங்களிடம் சொல்லி நீங்கள் எங்களுக்கு அந்த பேராதரவை தர வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நான் உங்களை எல்லாம் நாடி வந்திருக்கிறோம். மாவட்ட கழக செயலாளர் நியமனம் பண்ணியாச்சு. நாங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரிலாக அந்தந்த நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூராட்சி செயலாளர், கிழக்கு செயலாளர் உருவாக்கியிருக்காங்க. இன்னும் சில குறைகள் அதில் இருக்கிறது. அதை 100க்கு 100% முடித்தால்தான் 100க்கு 100% முடித்தால்தான் மக்களுடைய அன்பையும் பெற்று கழகத்தின் தொண்டர்களையும் பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் நாம் முழுமையாக வெற்றியடைய முடியும் என்ற நிலை ஏற்படும். அதற்கு பின்னாலே இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த நிலை ஏற்படும். இந்த 2 தேர்தலுக்கும் அடிப்படை ஆதாரமாக விளங்குவது நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான உட்கட்டமைப்பு. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கினார்கள். இதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். இதைத்தான் மாண்புமிகு அம்மார்களும் உருவாக்கி கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தலை முறையாக ஜனநாயக ரீதியாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு யாரெல்லாம் தேர்தலில் போட்டியாக பொறுக்கிடப்பட்டு ஜனநாயகம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த நிலையை தான் நாங்கள் இன்றைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்து இங்கு வந்திருக்கிறோம். அதற்காக கூட்டப்பட்ட ஆய்வுக் கூட்டம் தான் இந்த கூட்டம். உங்களிடம் சில பல கருத்துக்களை ஏற்கனவே நீங்கள் கேட்டு கேட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். மீண்டும் ஞாபகப்படுத்தி இருக்கிறதுக்காக நாங்கள் அனைவரும் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருந்தது. ஆகவே இங்கே குழுமி இருக்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற பணிகளை நாம் 100க்கு 100% முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இங்கே கட்டுக்கோப்பு நாம் குழுமி இருக்கிறோம். அதற்காக இங்கு வருகை பெறும் இந்த கூட்டத்தை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சூலூர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற சுப்ரீம் இளங்கோ அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்துடைய பொறுப்பாளர் அருமை அண்ணன் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி மணிமாறன் அவர்களுக்கும், இங்கு வரவேற்புரை வந்த சூலூர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சுப்ரீம் இளங்கோ மற்றும் திரு மோகன், இந்த கூட்டம் சிறப்போடு நடைபெறுவதற்கு அனைத்து இடங்களிலும் ஒத்துழைப்பு தந்த திரு மோகன் அவர்களுக்கும், எனக்கு முன்னாலே இங்கே நல்ல பல கருத்துக்களை தங்களுக்கே உரிய பாணியில் இங்கு சிறப்புரையாக தந்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கும், அண்ணன் திரு புகழேந்தி அவர்களுக்கும், திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும், அண்ணன் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், அண்ணன் திரு என்றும் 16 திரு கோப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற திரு ஏசிஎம் அவர்களுக்கும்
குழுமி இருக்கின்ற நகர கழக, ஒன்றிய கழக, மாவட்ட கழக, பகுதி கழக, எல்லாவற்றிற்கும் மேலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்த ஆணையை கடமையோடு பணியாற்றிய அத்துடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும், தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நிலையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளருக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.